வணக்கம். அன்பு மாணவர்களுக்கு இந்த ஆசிரியனுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் புது தலைமுறை, ஒரு தொழில்நுட்ப உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை. 90களில் வாழ்ந்த எங்களுடைய வாழ்வியல் முறை மாறுபட்டதாக இருந்தது. இன்று ஒரு பரபரப்பான வாழ்க்கை முறை, எப்போதும் ஒரு கலவரமான மனநிலையை கொண்டிருக்கின்ற தலைமுறையை பார்க்க முடிகின்றது. எவ்வாறு வாழ்க்கையை நிதானமாக கட்டமைக்க வேண்டும் அப்படி என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுவது உண்டு. எனது அருமை மாணவர்களே, நீங்கள் வாழ்வியல் முறையை சரியாக புரிந்து வைத்திருக்க வேண்டும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் தெளிவான ஒரு பார்வையை கொண்டிருக்க வேண்டும். இன்று பெரும்பான்மையான மாணவர்கள் போதைப் பொருளுக்கு பலியாகிக் கொண்டே இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்க முடிகின்றது. எந்நேரமும் தொலைபேசியில் தன்னை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணற்ற தலைமுறையை பார்த்து கொள்ள முடிகின்றது. நீங்கள் எவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையை கட்டியமைக்க வேண்டும் என்றால், வெகு சீக்கிரமாக எழும்புவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். படுக்கையை விட்டு சுமார் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் கண்விழித்தாக வேண்டும். காலை கடன்களை அத்தனையும் முடித்து கொண்டு சிறு உடற்பயிற்சி, பின்பு மனதுக்கான சில பயிற்சிகள், அதன் பின்பு பிரார்த்தனைகள். அன்று நீங்கள் கல்லூரிக்கோ பள்ளிக்கூடத்திற்கோ எடுத்து செல்ல வேண்டிய அத்தனையும் தயார்படுத்திக் கொள்வது, உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களை அணுக வேண்டும். அதன் பின்பு கல்லூரிக்கு போகின்ற பொழுது நீங்கள் இந்த காலையில் ஒரு உடற்பயிற்சியை செய்கின்ற பொழுது உங்களுடைய பிரெயினுடைய ஆக்டிவிட்டி எம்பவர் ஆகுது. ஸோ அப்படி எம்பவர் ஆகும்போது அன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு வைப்பு கிடைக்கின்றது. நீங்கள் லிசனிங் கெப்பாசிட்டி வில் பி இம்ப்ரூவ்டு. அது மட்டுமல்ல, ஒரு ஞாபக சக்தி உங்களுக்கு எம்பவர் ஆகும். அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஒரு ஆளுமை உங்களிடையே பிறக்கின்றது. யூ வில் ட்ரை டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். அப்படி நம்மை நாமே நம்ப ஆரம்பிக்கின்ற பொழுது எண்ணற்ற விதமான ஆச்சரியங்கள் நமக்குள் இருப்பது நம்மால் கண்டு வியப்படைய வாய்ப்பு இருக்கின்றது. பின்பு அன்று முழுதும் நீங்கள் வகுப்பறையை கழித்து கொண்டு அந்தி பொழுதில் நீங்கள் வீட்டிற்கு வருகின்ற பொழுது ஓரிரு விளையாட்டுகள்,